பாருங்கள், மணிப்பூரை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் அமெரிக்க கூலிப்படையை சேர்ந்த வான்டைக்குன்னு ஒருத்தரை அவர் கைது பண்ணிட்டாங்க. இப்போ தான் தெரியுது, ரஷ்ய உளவு நிறுவனம் ஒன்று நமக்கு கொடுத்த செய்தியை வச்சுக்கிட்டு பார்த்தா, இப்போ சமீபத்தில் என்ஐஏ மூலமாக 9 பேர் அரெஸ்ட் பண்ணோம். நாம் ஒரு இந்தியாவில் 9 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க லிபியா நாடுகளெல்லாம் நிறைய இந்த மாதிரி கலவரத்தை உருவாக்கினவங்க. அவங்க தான் அந்த குக்கி தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி கொடுத்தாங்கன்னு நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன பிரச்சனை பாருங்கள், அங்கே நம்ம என்ன பண்ணோம், 2 இனக்குழுக்களுக்காகவே சண்டை நடந்ததுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இங்கே கூட பிஜேபி கவர்மெண்ட்டை மோசமாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், அமெரிக்க சிஐஏ அதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஏற்கனவே வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவை பண்ணதும் அவங்க தான். அது மட்டும் இல்லை, மியான்மர் அந்த நாட்டை பிரச்சனை பண்ணுறதும் அவங்க தான் சொல்லி இன்றைக்கி பெரிய லிஸ்ட்டே எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா, நாம் எப்போவுமே நம்ம தர்ம பூமியில் நாம் எந்த நிலையில் கூட நாம் நேர்மையை கடைப்பிடிச்சா தான் அந்த பூமி வாழும். அந்த வகையில் இந்தியா அற்புதமான பூமி.